ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி என்று அன்னையாம் திரு அவை திருத்துதரான புனித பர்த்தலேமியு விழாவை கொண்டாடுகின்றது. வாசிக்கப்பட்ட யோவான் நற்செய்தியில் அவரை நத்தனேயேல் என்ற மற்றொரு பெயரும் அவருக்கு சூட்டப்பட்டிருப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். ஒத்தமைவு நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மாற்கு, லூக்கா திருத்தூதர்கள் பட்டியல் அந்த இயேசு அழைத்தபோது அந்த திருத்தூதர் பட்டியலில் இவர் பர்த்தலேமி என்று இவருடைய பெயரை குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவு அவரை சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு. பிலிப்பு நத்தனேயேலை இயேசுவிடம் அழைத்து வருகின்றார். அப்பொழுது நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று அவர் கேட்கின்றார். அப்பொழுது வந்து பாரும், அந்த இயேசு அனுபவத்தை வந்து பாரும் என்று பிலிப்பு சொன்னவுடனே இயேசுவிடம் வருகின்றார். இயேசு அவரை தூரத்தில் பார்க்கின்றார். இவர் உண்மையான இஸ்ராயலர், கபடற்றவர். எப்படி உமக்கு தெரியும்? அத்திமரத்தின் கீழ் உம்மை கண்டேன். பிரியமான சகோதர சகோதரி, இஸ்ராயல் மக்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கின்றோம். அவர்கள் வாழ்ந்த அந்த பாலஸ்தீன பகுதியெல்லாம் நிறைய அத்திமரங்கள் இருந்தது. எனவே அந்த அத்திமரம் ஒரு அமைதியின் இடமாக பார்க்கப்பட்டது. யூதர்கள் அந்த இடத்தில் நின்று கொண்டு இறை வார்த்தையையும் திருச்சட்ட நூல்களையும் படிப்பார்கள். அப்படி என்று சொன்னால் இயேசு இந்த நத்தனேயேலை அல்லது பர்த்தலேமியை பார்த்து உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று சொன்னால், இவர் திருச்சட்ட நூல்களையும் இறை வாக்குகளையும் முழுமையாக தெரிந்தவர், அறிந்தவர், அதன்படி ஒரு பரிசுத்தமான, தூய்மையான, ஆழமான விசுவாசம் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவர் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்ததால் தான் உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று சொல்கின்றார். எனவே அதற்கு தான் இந்த அர்த்தம், இந்த பொருள். இவர் இந்தியாவில் ஒரு சில இடங்களில் கூட வந்து இந்த திருத்தூது பணியை, இறையாட்சி பணியை செய்திருக்கின்றார். ஆனால் அவருடைய இறுதி காலம் அவர் அர்மேனியா நாட்டிற்கு செல்கின்றார். எனவே அங்கு அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கின்றார். தனது இறுதி காலத்தில் அந்த அர்மேனியா அரசர்களால் சிலுவையில் தலைகீழாக அவர் தொங்கவிடப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி என் உயிரை கொடுத்தவர். பிரியமான சகோதர சகோதரி, எனவே பர்த்தலேமி இயேசு அனுபவத்தை வந்து பார்த்து அவரோடு தங்கி பெற்றுக்கொண்டார். நாமும் இந்த இயேசு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு தலமாக இந்த புனிதமான திருத்தலம், லூர்து அன்னையினுடைய திருத்தலம், இங்கு நாம் ஒவ்வொரு நாளும் பங்கெடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி. எனவே இந்த கல்வாரி பலி இறை வார்த்தையும் நற்கருணை அனுபவத்தையே நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே அவரை போல நாம் இயேசுனுடைய உயிருள்ள சாட்சிகளாக வாழ்வோம்.